அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிருணிகாவிடம் செருப்பால் அடிவாங்கிய அருண் சித்தார், கிழித்து தொங்கவிட்ட யாழ் நபர். போலீசாரின் புதிய நடவடிக்கை, குற்றங்களை முறையிட சிறப்பு தொலைபேசி இலக்கங்கள். வவுனியா ஓமந்தை போலீசார் காணிக்குள் நுழைய தடை, வவுனியா பிரதேச செயலாளர் அதிரடி உத்தரவு. கதிர்காமத்துக்கு யாத்திரை சென்று திரும்பியவர்கள் விபத்தில் சிக்கினர். பிள்ளையான் வெளியிட்ட ரகசியம், தீவிர விசாரணையில் காவல்துறை. வாகன சாரதிகளுக்கு ஏற்பட்டுள்ள திடீர் சிக்கல். அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு வெளியான நற்செய்தி. கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. கொழும்பு பிலியந்தலை குப்பை மேட்டில் தீ விபத்து. தொடர்பென விரிவான செய்திகள். விடுதலை புலிகள் தொடர்பில் அவதூறு பரப்பி வரும் அருண் சித்தார்த்தை யாழ்ப்பாணம் காரைநகரைச் சேர்ந்த தம்பிராசா என்பவர் கடுமையாக சாடியுள்ளார். கிருணிகாவால் பேருந்து நிலையத்தில் செருப்பால் அடித்து துரத்தப்பட்ட அருண் சித்தார்த், கிருணிகா மீது போலீசில் ஒரு முறைப்பாடு கூட முன்வைக்க முடியவில்லை என்றும் அவர் இடித்துரைத்துள்ளார். இந்நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி அவர் விமர்சிக்கின்றார் என்றும், தைரியம் இருந்தால் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பற்றி தைரியமாக பேசி பாருங்கள் என்றும் அருண் சித்தார்த்துக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குற்றங்கள் உட்பட பல்வேறு சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் முறையிடுவதற்கு சிறப்பு அலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல்களை இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது. போக்குவரத்து, அதிவேக நெடுஞ்சாலைகள், சுற்றுச்சூழல், சைபர் குற்றங்கள், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம், சுற்றுலா மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆகிய காவல் பிரிவுகளை இந்த ஹாட்லைன்கள் உள்ளடக்கியுள்ளன. முறைப்பாடுகளை பதிவு செய்ய பின்வரும் அலைபேசி இலக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல்களை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை போலீசார் போலீஸ் நிலையம் அருகிலுள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய போலீசாருக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு என பிறிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளனர். குறித்த காணிக்கு அருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள போலீசார் அதனை துப்புரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை போலீசார் கையகப்படுத்த முடியாது எனவும் அதற்குள் செல்லக்கூடாது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதனையும் மீறி நேற்றைய தினமும் போலீசார் குறித்த காணிக்குள் சென்று துப்புரவு பணிகளில் ஈடுபட்ட போது காணி உரிமையாளரும் வவுனியா தெற்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா தெற்கு பிரதேச சபை உறுப்பினர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ஆகியோர் சென்று போலீசாருடன் முரண்பட்டிருந்ததுடன் அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோரின் கவனத்துக்கும் கொண்டு வந்திருந்தனர். இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானத்துக்கு அமைய குறித்த காணிக்குள் ஓமந்தை போலீசார் நுழைவதற்கு தடை விதித்து வவுனியா பிரதேச செயலாளர் பிரதாபனால் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கதிர்காமத்துக்கு யாத்திரை சென்று திரும்பிய முச்சக்கர வண்டி விபத்தில் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளவாய போலீஸ் பிரிவின் 3ஆம் தூண் பகுதியில் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 2 பெண்கள் மற்றும் சாரதி காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் பண்டாரவளை அப்பந்தண்டேகம பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். பிள்ளையான் வெளிப்படுத்திய ரகசிய தகவல்களின் அடிப்படையில் குறித்த 3வரும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 72 மணி நேரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளி ஆவார்.
கொலைகள் மற்றும் கடத்தல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் நேற்று கல்முனை பகுதியில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே. புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக பல கொலை வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் 80,000க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் எண்தகடுகள் நிலுவையில் உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் புதிய மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மாகாண இடமாற்றங்கள், சேதங்கள் போன்ற பிற காரணங்களுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட எண்தகடுகள் அடங்கும் என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எண்தகடுகளை அச்சிடுவதற்கான டெண்டர் ஒப்பந்தம் முடிவடைந்ததால் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் அச்சிடுவது நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக மேலதிகமாக பல்வேறு வகையான 15,000க்கும் மேற்பட்ட புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு எண்தகடுகள் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை புதிதாக பதிவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கு எண்தகடுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டதால் புதிய வாகனங்களை வாங்கிய உரிமையாளர்கள் கடுமையாக சிரமப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதிய மோட்டார் வாகனத்தை பதிவு செய்யும் போது எண்தகடுகள் வழங்குவது அவசியம் என்றாலும் எண்தகடுகள் பற்றாக்குறை காரணமாக 2025 ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் புதிதாக பதிவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கு எண்தகடுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஒரு வருட தொடர்ச்சியான சேவையை நிறைவு செய்த அறநெறி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு அடங்கலான கொடுப்பனவாக ரூபாய் 7,500 வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு 2026ஆம் ஆண்டு முதல் புத்த, இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மதங்களைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட அறநெறி பாடசாலைகளில் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முழு கல்வி முறையின் வசதிகளையும் மேம்படுத்தும் அதேவேளையில் நிறுவன அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை ஆராய்ந்து தேவைகளின் அடிப்படையில் ஏற்பாடுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கல்வி சீர்திருத்தங்களில் இருந்து விரும்பிய முடிவினை அடைய முழு கல்வி முறையும் முழுமையாக மாற்றப்பட வேண்டும். அப்போது மனித வளங்களைப் போலவே பௌதீக வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். முழுமையான ஆய்வுக்கு பிறகு திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொழும்பு பிலியந்தலையில் உள்ள கருத்தியான குப்பை மேட்டில் இன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர். தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் மொரட்டுவை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிலியந்தலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.